ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான கருவாட்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே நான் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு நல்லாவே எடுத்திருக்கேன். ஒரு 25லேருந்து 30 அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை பூண்டு அதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. நான் பூண்டு பொரியும் போது நம்ம வெங்காயம் நான் ஒரு 3 நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்கும். அந்த பை த டைம் அது வேகிற டைமில் நம்ம கருவாடை அலசி எடுத்துருக்க போகிறோம். நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நல்லாவே இது ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இது போட்டு தான் நம்ம இன்றைக்கி கருவாடு, நீங்கள் எந்த கருவாடில் வேணால் இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம். அவ்வளோதான், நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு 3 தக்காளியை, பெரிய சைஸ் தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லாவே வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு கருவாட்டு சம்பல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டோட வாசனை எல்லாமே சேர்த்து ரொம்ப சூப்பராக வரும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நம்ம கருவாடை வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அவ்வளோதான், கொஞ்சமாக தண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணுங்கள். கருவாடு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. கருவாடும் வெந்துருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.